வணக்கம் குட்டீஸ். நான் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு தகவலை சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருக்குமே சுவாரஸ்யமான தகவல்களை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நான் இப்போ சொல்ல போகிறது என்ன தகவல் தெரியுமா? உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. நான் அப்படியான ஒரு சூப்பரான தகவலை தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். நாம் வாழ்கிற இந்த அழகான பூமி, இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியன், மற்ற கோள்கள் இதெல்லாம் எப்படி உருவாச்சு தெரியுமா? தெரியாதா? பரவாயில்ல, நான் உங்களுக்கு அந்த உண்மையை தான் இப்போ சொல்ல போகிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அது என்ன ரொம்ப வருஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? 450 கோடி வருஷங்களுக்கு முன்னால் விண்வெளியில் ஒரு பயங்கரமான பெரிய வெடிப்பு நடந்துச்சு. அந்த வெடிப்பு தான் பெருவெடிப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு தெரியுமா? அதோட இன்னொரு பேர் நெபுலா வெடிப்பு. இப்படி வெடிச்சு செதறும் போது உருவானது தான் நம்ம பூமி, சூரியன், மற்ற கோள்கள் எல்லாமே. அப்படி பயங்கரமாக வெடிச்சு செதறும் போது உருவான துகள்கள் எல்லாம் விண்வெளியில் அப்படியே அந்தரத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஈர்ப்பு விசை காரணமாக இந்த துகள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சுற்றுப்பாதையில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சுத்த ஆரம்பித்த துகள்களை தான் பின்னாடி கோள்கள்னு சொன்னாங்க. இப்போ புரியுதா? நாம் வாழக்கூடிய இந்த அழகான பூமி கோள் எப்படி உருவாச்சுன்னு? பூமி மட்டும் இல்லை, மற்ற கோள்களும் இப்படி தான் உருவாச்சு. பூமி மாதிரியே மற்ற 7 கோள்களும் சூரியனை சுற்றி வர்றாங்க. அவங்க எப்படி சுற்றி வர்றாங்க தெரியுமா? ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அவங்க நீள்வட்ட பாதையில் சுற்றி வர்றாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சூரிய குடும்பத்தோட மையத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒரு நட்சத்திரம். அது ஒரு பெரிய நெருப்பு பந்து. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரியே அது பயங்கர வெப்பமானது. நட்சத்திரம்னா எப்படி இருக்கும்? நல்லா ஒளிரும் இல்லையா? சூரிய குடும்பத்தில் சூரியன் மட்டும்தான் சுயமாக ஒளிரக்கூடியது, அதாவது வெளிச்சம் தரக்கூடியது. சூரிய குடும்பத்தில் சூரியனை தவிர்த்து இன்னும் 8 கோள்கள் இருக்குது. அவை புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். சூரிய குடும்பத்தில் இந்த 8 கோள்கள் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தேடி பார்த்தா ஒரே ஆச்சரியமாக இருந்தது. யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? துணைக்கோள்கள், குறுங்கோள்கள், எரிகற்கள், வால் நட்சத்திரம், தூசுக்கள், பிற வான்பொருட்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் சூரிய குடும்பம். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது தானே? இந்த சூரிய குடும்பத்தில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய 8 கோள்கள் ஒன்றோட ஒன்று மோதிடுமே அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? அதுதான் இல்லை. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த வான்பொருட்கள் எல்லாமே ரொம்ப வலுவான ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டிருக்கு. அதனால் அது ஒன்றோடு ஒன்று மோதாமல் அவங்க சுற்றி வரக்கூடிய சுற்றுப்பாதையில் ரொம்ப கரெக்டாக நேர்த்தியாக சுற்றி வராங்க. என்ன குட்டீஸ், இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி.